வடவெள்ளாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இருக்குவேளூர் என்னும் தலத்தில் வாழ்ந்து வந்த மக்களில் ஒப்பற்ற தலைவராக விளங்கியவர் கணம்புள்ளர். அங்கு பெருங்குடி மக்களுள் ஒருவராய் வாழ்ந்து வந்தார். அவரது மனதில் எந்தவிதமான செருக்குமின்றி அனைவரிடத்திலும் அன்பு கொண்டிருந்தார். சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டு விளங்கினார். எம்பெருமான் வீற்றிருக்கும் திருத்தலங்களில் தீபமேற்றி அவரது கீர்த்தனை பாடி மகிழ்வதே மிகுந்த பாக்கியமாக கருதி அதை எள்ளளவும் தவறாமல் செய்து கொண்டு வந்திருந்தார். தொடர்ந்து இப்பணிகளை செய்து வந்தமையால் அவரிடமிருந்த செல்வமும் குறைய துவங்கியது. பொருள் செல்வம் குறைந்து வறியவராய் இருக்க விருப்பம் இல்லாமல் தம்மிடமுள்ள நிலப்புலன்களை விற்றார். அதில் கிடைத்த பொருட்செல்வத்தை கொண்டு சிவ யாத்திரையை மேற்கொண்டார். ஊர் ஊராக சென்று கோவில்தோறும் நெய் விளக்கேற்றியவாறு தில்லையை வந்தடைந்தார். தில்லையை அடைந்து அங்கு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை பணிந்து பேரின்பம் பெற்றார். தில்லையப்பநாதரை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லாத அடிகளார் அவ்வூரில் தனியாக வீடெடுத்து வசித்து கொண்டிருந்தார். அடியார் அந்த ஊரில் தங்கியிருந்து எம்பெருமானை மனமுருகி போற்றி விளக்கேற்றும் திருப்பணியை மேற்கொண்டு வந்தார். தில்லை திருவிடத்தில் அமைந்துள்ள திருப்புலீச்சரம் என்னும் சிவன் கோவிலுக்கு விளக்கேற்றும் பணியை மேற்கொண்ட அடியாருக்கு மீண்டும் வறுமை ஏற்பட துவங்கியது. தன்னிடமுள்ள பொருட்செல்வம் குறைய துவங்கிய நிலையில் தான் செய்ய எண்ணிய பணியை எவ்வித இடர்பாடும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஒரு சமயத்தில் அவரிடமிருந்த பொருட்கள் யாவும் நிறைவுற்றதும் தான் குடியிருந்த வீட்டையும் விற்று அதிலிருந்து வந்த பொருட்களையும் செல்வத்தையும் கொண்டு எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றி மனமகிழ்ந்து கொண்டிருந்தார். தன் வீட்டை விற்றதால் கிடைத்த பொருட்களும் செல்வங்களும் சில நாட்களில் தீர்ந்துவிடவே இனி என்ன செய்வது என்று யோசித்தவர் மற்றவர்களிடம் சென்று தான் செய்யும் அறஞ்செயலை உரைத்து யாசித்தலுக்கு அஞ்சினார். பின்பு தன்னுடைய உடல் உழைப்பினால் எம்பெருமானுக்கு தீபமேற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள தொடங்கினார். கணம் புட்களை வெட்டி கொண்டு வந்து அதை விலைக்கு விற்று அதிலிருந்து கிடைத்த செல்வத்தை கொண்டு எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதற்கான பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி அதில் தீபம் ஏற்றி எம்பெருமானுக்கு செய்யும் திருப்பணியை எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் செய்து கொண்டே இருந்தார். எம்பெருமான் தன்னுடைய அடியாரின் பக்தியையும் அவருடைய பெருமையை உலகறிய செய்யவே திருவுள்ளம் கொண்டு அங்கு திருவிளையாடலையும் நிகழ்த்த துவங்கினார். அதாவது கணம் புட்களை வெட்டி வந்து அதை விலைக்கு விற்று கொண்டு இருந்தபோது அதை வாங்குவதற்கு ஆட்கள் யாரும் இல்லாமல் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்தார் கணம்புள்ள நாயனார். ஏனெனில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அது இல்லாமலேயே எப்படி தீபம் ஏற்றுவது என்று மனம் பதறினார். என்ன செய்வது என்று யோசித்த போது அவருக்கு ஒரு வழியும் கிடைத்தது. அதாவது தான் வெட்டி கொண்டு வந்திருந்த புட்களை வைத்து தீபமேற்ற தொடங்கினார். அந்நிலையிலும் தனது பணியானது எவ்வித இடர்பாடும் இல்லாத வகையில் பார்த்து கொண்டு அதையும் வெற்றிகரமாக எம்பெருமானின் அருளால் செய்து முடித்தார். நாட்கள் செல்ல செல்ல தனக்கு கிடைத்த புட்களின் அளவும் குறைய துவங்கியது. பின்பு என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நின்று கொண்டிருந்த கணம்புள்ளர் தன்னிடம் இருக்கின்ற புட்களை கொண்டு விளக்கை ஏற்ற தொடங்கினார். ஒரு நிலையில் புட்கள் இல்லாத பொழுது தனது திருமுடியை எரிக்க துவங்கினார். அடியாரின் இச்செயலை கண்டதும் மனம் நெகிழ்ந்த எம்பெருமான் அந்த இடத்தில் கணம்புள்ளருக்கு ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்க தொடங்கினார். அடியார் அடிபணிந்து எம்பெருமானை போற்றினார். எம்பெருமான் கருணை உள்ளம் கொண்டு தனது அடியாரின் பக்தியினால் மெய்மறந்த எம்பெருமானும் பெரும் கருணை செய்து கணம்புள்ளருக்கு சிவலோக பதவியை அளித்து அருள் புரிந்தார்.